Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் முதல்ல ஒரு கடாயில 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப தண்ணி சூடாயிச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போறதில்ல. கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வாழைக்காவை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நம்ம வாழைக்காவை தனியாக எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காவை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வாழைக்காவை எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படின்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வாழைக்காவை வேக வச்சாச்சு. அதனால் இப்போ நான் திரும்ப மஞ்சள் தூள் சேர்க்கல. இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வேணும்னா தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க. ஏற்கனவே வாழைக்காய் வெந்துருச்சு. அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுத்தோம்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி கலர்ஃபுல்லாக குக் ஆகும். அதனால தான் நான் வேக வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் கிறிஸ்பினஸும் ஆகும், எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும். இப்போ நம்ம வாழைக்காயில் மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காய் வேக வச்ச அதே கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்தோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க வாழைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ வாழைக்காவை நல்லா பரவலாக எல்லா சைடும் வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் வாழைக்காவை நல்லா பரவலாக வச்சுருக்கோம். இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வாழைக்காவை திருப்பி விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காவை நம்ம திருப்பி விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேகட்டும். இப்போ வாழைக்காவை நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பரவலாக வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ எல்லா பக்கமும் வாழைக்காய் ஒரே மாதிரி நல்லா செவந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சுவையான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.